ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மில்லட் சேராது, இல்லை நான் மில்லட் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி வேணும், ஆனால் அதுவும் ஒயிட் ரைஸில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. இந்த சீரீஸ் ஒயிட் ரைஸில் ஹை ப்ரோட்டீன் ரெசிபீஸ் வீடியோ நம்பர் 1. ஒயிட் ரைஸில் செய்யக்கூடிய ஹை ப்ரோட்டீன் ரெசிபி வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஹை ப்ரோட்டீன் அடை, அதுவும் ஒயிட் ரைஸை வச்சு. அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி நான் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் மைசூர் பருப்பு, மசூர் தால் இருக்கு இல்லையா, அது. இந்த பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரிசியும் பருப்பும் நல்லா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த தோசையோட காரத்துக்காக 2 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையுமே இந்த தண்ணியில் சேர்த்து அப்படியே ஊற விட்டுடலாம். நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்துருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. நான் நைட் ஊற வச்சேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு எனக்கு இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்றலை. ஒருவேளை உங்கள் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து ரெகுலர் தோசை மாவு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடாக இருக்கிற பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவை இதில் ஊற்றி லைட்டாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அடை தோசை ரெசிபி தான். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நீங்கள் சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம். நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால், லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கருப்பு உளுந்து வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் நான் 3.5 கை அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்காக எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா அந்த கருப்பு உளுந்தில் உப்பு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட கருப்பு உளுந்து சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்துடலாம். கருப்பு உளுந்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருந்தேன். கூடவே இந்த ஆந்திரா பருப்பு பொடி சேர்த்து தான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு பொடி நீங்கள் இட்லி, தோசை இல்லை சூடாக சாதத்துக்கு கூட நெய் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். கருப்பு உளுந்து வேக வச்சு தண்ணியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் போல் உப்பு, காரத்துக்காக மிளகு பொடி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்பவும் சிம்பிளான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். இந்த பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் விட்டு தான் நல்லா வறுக்கணும், ஹை ஃப்ளேமில் வறுத்துறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா
இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அதையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு பொரிக்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதையுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வறுக்கணும். அந்த மிளகு வந்து லைட்டாக பொரியும் இல்லையா, வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும். அது கலருமே வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி குக் ஆனதுக்கு அப்புறமா இதையுமே அந்த பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதே பேனில் சும்மா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 15 மிளகா வத்தல் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 பெரிய பல் பூண்டை தோலோடு நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். தோலோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து லோ ஃப்ளேமில் அந்த பூண்டு வந்து கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பாகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக குக் பண்ணிக்கணும். இப்போ இதையுமே அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாமே நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வத்தல் அப்புறம் இந்த பூண்டெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் போல் பெருங்காயம், இந்த பருப்புக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக குறைன்னு இல்லாமல் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு ட்ரையான ஏர் டைட்டான கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பொடி தோசை, பொடி இட்லி அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுரைக்காய் வச்சு சூப்பர் டேஸ்டான ஒரு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சுரைக்காய், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். என் பையனுக்கு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சால் தான் பிடிக்கும். தினமும் சாப்பிட்டா தான் தப்பு. ஸோ எப்போயாவது சாப்பிட்டா உருளைக்கிழங்கு தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி எல்லா சீட்ஸையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி துருவுறதில் வச்சு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். சுரைக்காய் துருவியாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு, பாருங்கள் எல்லாமே துருவியாச்சு. இப்போது கொஞ்சம் போல் மல்லி இலை, அதை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை அதையுமே வந்து குட்டி குட்டியாக முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையுமே வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதுதான் நம்மளோட ப்ரோட்டீனு. இந்த ரெசிபி யூஸ்வலாக வந்து அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணுவாங்க. பட் நான் இங்கே வந்து கடலை மாவோடு சேர்த்து பண்ணியிருக்கிறேன். 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாயும் இந்த மிளகுத்தூளும் தான் நம்மளோட காரமே. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்ச அந்த சுரைக்காய், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உடனே தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. அந்த சுரைக்காயிலேருந்து தண்ணி வரும், தண்ணி இந்த மாதிரி விட்டு வரும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பட் எல்லா தண்ணியுமே நான் யூஸ் பண்ணல. அதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி எடுக்க மீதம் இருந்துச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு மிச்சம் இருக்குது. ஸோ நம்மளோட சுரைக்காய் அடை மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இதை விட லூஸாகவும் இருக்கக்கூடாது, இதை விட ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள்
இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு சூடாக இருக்கிற கேஸ்ட் அயர்ன் பேனில் இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் கை விட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன ஓட்டை, அது வேகிறதுக்காக நம்ம சின்ன ஓட்டை போட்டுடலாம். இந்த ஓட்டையில் கொஞ்சம் போல் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நம்ம மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு தான் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெடி ஆகிறதுக்கு, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் வந்து இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தேன். ஒரு ரொம்பவும் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ஒரு அடை ரெசிபி தான் இது. நீங்கள் 2 சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு கொடுக்கும்போது தயிர் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்பைஸியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கில் அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.